வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்ம டேஸ்டியான சத்தான ஒரு சாம்பார் சாதம். வாங்க இந்த சாம்பார் சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை, தக்காளி. இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க. பட்டாணி ஊற வச்சுக்கோங்க. நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சிறுதானியம் என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து குதிரைவாளி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சாமை, வரகு எது இல்லை வேணால் இதை செய்யலாம். அடுத்து வந்து பருப்பு, துவரம் பருப்பு. அடுத்து வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களோட சாம்பார் சாதத்துக்கு. இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. அப்போ தான் அந்த சாம்பார் சாதத்தோட அந்த டேஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலை இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முந்திரி பருப்பு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் சீரகம், வெந்தயம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும். வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, குறைவாக ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து கருவேப்பிலை தழை, அப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி ஆட் பண்ணும்போது தக்காளி போட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் அதுக்கு வந்து இது சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ தட் இந்த தக்காளி வந்துட்டு நல்லா ஈஸியாக வதங்கிடும். நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உப்பு வந்து ஃபுல்லாக நிறையா போடணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சமாக இப்போதைக்கு தக்காளிக்கு அளவாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து நல்லா வந்து சாப்பாட்டோட இதுவாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது போடலாம். சில பேர் வந்துட்டு பூசணிக்காய் போடுவாங்க, சில பேர் வந்துட்டு அவரைக்காய் போடுவாங்க, சில பேர் வந்துட்டு வெண்டங்காய் போடுவாங்க. பட் வெண்டங்காய் அது போட்டிங்கன்னா சாப்பாடு வந்து சாம்பார் சாதம் ஒரு மாதிரி இதுவாட்டாயிடும். ஸோ வெண்டைக்காயை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் மற்ற காய் எல்லாமே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான ஒரு சாப்பாடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவக்கூடிய ஒரு ஒரு உணவு முறை தான் இது. ஸோ அதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கறதுனால இன்னும் வந்து இது ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸோட இதுவும் வந்து நமக்கு கிடைக்கிது. ப்ளஸ் சிறுதானியத்தோட சாப்பிட்றதுனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஸோ பட்டாணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு மிளகாய் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு அந்த காரத்தை வந்து குழம்புல வந்து இது பண்ணிடும். இதை நல்லா இப்போ நம்ம வணக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். ஸோ நீங்கள் வந்து சாம்பார் தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த சாம்பார் தூளையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சாம்பார் மசாலா கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அது மாதிரி போட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணும்போது அந்த உப்பு காரம் வந்து அதுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுதானியம் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சிறுதானியத்தை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் சிறுதானியம் எடுத்திங்கன்னா நீங்கள் 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு 3.5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா இந்த சாம்பார் சாதம் வந்து நல்லா ஒரு மாதிரி கொலன்னு வரும். ஸோ அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சாம்பார் சாதத்துக்கான அரிசியும் போட்டாச்சு.
ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். ஏன்னா சிறுதானியம் வந்து வேகறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. சிறுதானியம் வந்து வேகறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. இந்த காய்கறி வேகறதுக்கான டைம் தான் வந்து நமக்கு தேவை. மற்றபடி காய்கறி கிட்டத்தட்ட ஒரு அரை திட்டம் வெந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சிறுதானியத்தை போட்டுறலாம். சிறுதானியம் ஒரு 10, 15 நிமிஷத்தில் சூப்பராக குக் ஆகி வந்துடும். அடுத்து வாங்க நம்ம முந்திரியை வந்து நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு வந்து நீங்கள் வந்து இது போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து நல்லா கொதிக்கும் போதே போட்டுருங்க. ஸோ அந்த பெருங்காய வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் டச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி தழை. நல்லா நெய்யை காய்ச்சி நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும். இது வந்து ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.